எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் என்கிறது ஒரு உன்னத அனுபவம். ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனிடத்தில் பேச முடியும். ஜெபத்தின் மூலமாகத்தான் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஜெபிக்கிற நமக்கு பொறுமை இல்லை என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை சில நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தானியேலை கவனிச்சு பாருங்க. 21 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பொறுமையோடு உபவாசித்து ஜெபிக்கிறார். 21 நாட்கள் கழித்த பிறகு தேவதூதன் வந்து தானியேலோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிரியமான புருஷனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே உத்தரவு வெளிப்பட்டுட்டு பாருங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேப்ரியல் என்கிற தூதனுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறார். போ, தானியேல்கிட்ட பேசு. ஆனா அந்த தூதன் சொல்றான், இந்த தேசத்தின் அதிபதி என்னை எதிர்த்து நின்றான். எத்தனை நாள்? 21 நாள் எதிர்த்து நின்றுருக்கான். மிகாவில் கூட வந்ததுனால அவனை ஜெயிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து தகவல் சொல்ல 21 நாள் ஆயிடுச்சுங்க. ஐயா, தேவன் சர்வ வல்லமை இல்லவர். ஆனா அவருடைய வார்த்தை அவருடைய தூதன் மூலமா அவருடைய பிள்ளைக்கு கடந்து வர்றதுக்கு 21 நாள் ஆகுது. அப்ப கவனிங்க, இன்னைக்கு தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்து சேருகிறதுக்கு காலம் தாமதம் ஆச்சுன்னா சோர்ந்து போகாதீங்க. பொறுமையோடு காத்துருங்க. பொறுமைதான் உங்களை பூரணப்படுத்தும். பொறுமைதான் உங்களை ஆசீர்வதிக்கும். பொறுமைதான் உங்களை மேன்மைப்படுத்தும். பொறுமைதான் உங்களுக்கு சாட்சியை கொண்டு வரும். அப்ப கவனிங்க, இன்னைக்கு நமது வாழ்க்கையில பொறுமையுள்ளவர்களா இருக்கிறோமா? வேதவசனம் அழகா சொல்லுது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பொறுமை இல்லைன்னா பொறுமைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாங்கப்பா, பொறுமையுள்ள இருதயத்தை தாங்க, பொறுமையுள்ள வாழ்க்கையை தாங்க, பொறுமையாய் வாழ கிருபை தாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா ஆண்டவர் பொறுமை தருவார். தாவீது சொல்றார், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். நிச்சயமா நீங்க பொறுமையோடு காத்திருந்தா உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளை தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் உமக்கு பொறுமையோடு காத்திருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.